வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, அதாவது WWE வந்து யாரு கெத்து? அதாவது ரோமன் ரெயின்ஸ் கெத்தா? இல்ல ஜான் சீனா கெத்தா? ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரீஜன் சூப்பரா இருக்குதா? அதே மாரி நம்முடைய ஜான் சீனாவோட டைட்டில் ரெயின் சூப்பரா இருக்கா? அதாவது ஜான் சீனாவ உங்களுக்கு அதிகமா புடிக்குமா? இல்ல ரோமன் ரெயின்ஸ அதிகமா புடிக்குமா? ஒரு பக்கம் ஜான் சீனாவ வந்து கொண்டாடுற ஒரு பக்கம் ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் வந்து ரோமன் ரெயின்ஸ கொண்டாடுற இன்னொரு பக்கம் ஒரு ஃபேன்ஸ். அதாவது ஜான் சீனா வந்து WWE வந்து 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஜான் சீனாவோட ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அகைன் திரும்பி வந்து WWE வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாரி ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ். இதுல வந்து யாரு பெஸ்ட்? அதாவது ரோமன் ரெயின்ஸ் பெஸ்ட்டா? இல்ல ஜான் சீனா பெஸ்ட்டா? அதாவது ரோமன் ரெயின்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா 2020 சம்மர் ஸ்லாம்ல வந்து ரிட்டர்ன் வந்தாரு. ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜான் சீனா வந்து ஆ பேக்லாஸ்ல வந்து அதாவது பேய் பேக் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் நடந்துச்சு. அதுல வந்து நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன், பிரே வாயட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல தான் நம்மளுடைய கடைசி நிமிஷத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஆட் ஆகி அந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா மாறி, அதுல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன வந்து வீழ்த்தி, அப்பதான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யுனிவர்சல் சாம்பியன் ஆனாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் யூனிவர்சல் சாம்பியனாவும் WWEல இருந்தாரு. ரெசல்மனியா 39ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன் விசிஸ் சாம்பியன் அப்படிங்கிற மாரி மோதினார். அதாவது WWE சாம்பியன் வந்து யாரு கையில இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, பிராக் லெஸ்னரோட கையில இருந்துச்சு. அப்ப பிராக் லெஸ்னர் வந்து WWE சாம்பியனா இருந்தாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியன் வச்சிருந்ததுனால சாம்பியன் விசிஸ் சாம்பியன் அப்படி மாதிரி இருந்துச்சு. அதாவது வின்னர் டேக் ஆல். அதாவது இந்த சாம்பியன் வந்து 2 பேர்கிட்டயுமே இருக்கு. இந்த சாம்பியனை வந்து அதாவது யார் இந்த மேட்ச்ல வின் பண்றாங்களோ அவங்க வந்து 2 சாம்பியனுமே எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டிப்புலேஷன்ல இந்த மேட்ச் நடந்துச்சு. அதுல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி அந்த 2 சாம்பியனுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. அதை நம்மளுடைய WWE வந்து யூனிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நம்மளுடைய WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட கொடுத்தா, அதாவது 2 சாம்பியனுமே ஒன்னாக்கி ஒரே சாம்பியன் ஆகி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட WWE கொடுத்துட்டாங்க. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஸ்டோரி. இங்கிட்டு நம்ம பார்த்தோம்னுக்கிட்டா நம்மளுடைய ஜான் சீனா வந்து ஏகப்பட்ட டைம், அதாவது WWE ஹிஸ்டரியிலேயே 16 முறை சாம்பியன் ஆன ஒரே ரெஸ்லர் யாரு அப்படின்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க அது உங்களோட ஜான் சீனா தான். ஜான் சீனா வந்து 16 முறை சாம்பியனா இருந்திருக்காரு. அது இல்லாம நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து 14 முறை சாம்பியனா இருந்திருக்காரு. ரிக் ஃப்ளேர் வந்து அதே 16 முறை சாம்பியனா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 14 முறை ட்ரிபிள் ஹெச் வந்து சாம்பியனா இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே அதாவது ஜான் சீனாவுக்கு கீழ தான் எல்லாருமே இருந்திருக்காங்களே தவிர, ஜான் சீனாவுக்கு மேல யாருமே இல்ல. ஆனாலும் WWEல வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள வந்து ஜான் சீனா வந்து எப்படியாவது ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்டை முறியடிச்சு, கண்டிப்பா நம்முடைய ஜான் சீனா வந்து 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகியே தீரணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துச்சு. அந்த கனவு நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நிறைவேறுச்சு. அதாவது ரெசல்மனியால வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டார். அதாவது WWE ஹிஸ்டரியிலேயே அதிக முறை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒரே ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டா, அது வந்து முழுக்க முழுக்க அது ஜான் சீனா அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை வந்து நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு மட்டுமே தான் சேரும். வேற யாருக்குமே சேராது. அதாவது நம்மளுடைய ஒரு ஜான் சீனாவுக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சரி, இவங்க 2 பேத்தையுமே ஒப்பிடையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இவங்களுக்கு வந்து சிங்க்கே ஆகும். அதாவது இதுல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெயின்ஸ் வந்து 2020ல வந்து சாம்பியன் ஆனாரு. 2024ல தான் அவரோட டைட்டில வந்து ரெசல்மனியா 40ல வந்து லாஸ் பண்ணிட்டு போனார். ஆனாலும் ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரீஜன் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா? அதாவது 1316 நாள். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த 4 வருஷத்துல சுமார் அவர் வந்து 2 டைட்டிலுமே வச்சிருந்தாரு தான். ஆனாலும் 1316 நாள் சாம்பியனா இருந்த ஒரே ரெஸ்லர், அதாவது லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனா இருந்த ஒரே ரெஸ்லர் யாரு அப்படின்னு கேட்டா, அது வந்து முழுக்க முழுக்க அது ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். இதே நம்மளுடைய ஜான் சீனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஜான் சீனா வந்து 17 முறை சாம்பியன் ஆயிருக்காரு. அதாவது WWE ஹிஸ்டரியிலேயே 16 முறை சாம்பியன் ஆன ஒரே ரெஸ்லர் யாரு அப்படின்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க அது ஜான் சீனா மட்டும் தான். ஜான் சீனாவோட டைட்டில் ரீஜன் எவ்வளோ தெரியுமா? அதாவது 17 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்கார்ல, அந்த 17 முறை சாம்பியன் வின் பண்ணதுல எல்லாமே சேர்த்தாலும் ஜான் சீனாவோட டைட்டில் ரீஜன் வந்து எவ்வளோ தெரியுமா? ஜான் சீனாவோட டைட்டில் ரீஜன் வந்து 1404. இதுதான் ஜான் சீனாவோட, அதாவது WWE 17 முறை சாம்பியன் ஆனார்ல, இந்த 17 முறையும் ஜான் சீனா வந்து சாம்பியன் வச்சிருந்திருக்காருல, அதாவது இந்த டைட்டில வந்து இத்தனை நாள் வச்சிருந்தாரு, இந்த டைட்டில இத்தனை நாள் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த எல்லாத்தையுமே 17 முறை சாம்பியன் வின் பண்ணிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்முடைய ஜான் சீனா வந்து வச்சிருந்திருப்பார்ல அந்த டைட்டில, அது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னு கேட்டா, 17 முறை சாம்பியன் வின் பண்ண ஜான் சீனா வந்து
சுமார் 1404 தான் டேஸ் மட்டுமே தான் ஜான்சனா வந்து சாம்பியன் ஆயிருக்காரு. அதாவது குழப்பிக்காதீங்க. நானே சொல்கிறேன், எனக்கே குழம்புது. அதாவது ஜான்சனா வந்து 17 முறை WWE சாம்பியன் ஆகியிருந்திருக்காரு. சாம்பியன் ஆகி அந்த சாம்பியன் வச்சிருந்தா அந்த நாட்கள் இருக்கும்ல, அந்த நாட்கள் அதாவது 17 முறை சாம்பியன் வின் பண்ண நாட்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்தா எத்தனை நாட்கள் வருது அப்படின்னு கேட்டால் 1404 நாட்கள் தான் வருது. இதே ரோமன் ரைன்ஸ் வந்து சிங்கிள் டைட்டில் தான் வச்சிருந்தார். அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கிள் டைட்டில் தான் வச்சிருந்தார். அது 4 வருஷமா வச்சிருந்தாரு. அதோட டைட்டில் ரேஜன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 1316 நாள். அதாவது 1316 நாள் வந்து ரோமன் ரைன்ஸ் வந்து சிங்கிள் டைட்டிலை மட்டும் வச்சிருந்தாரு. அவரோட டைட்டிலுக்கும் இதே ரோமன் ரைன்ஸ், அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து 17 முறை டைட்டில் வச்சிருந்தாரு. அவரோட டைட்டில் வச்சிருந்த டிஃப்ரெண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. இதில் வந்து யார் வந்து கெத்து, அதாவது ரோமன் ரைன்ஸு கெத்தா இல்லை ஜான்சனா கெத்தா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க. ஆனாலும் இதில் வந்து ஜான்சனாவால் வின் பண்ண முடியாதது அப்படிங்கிறது ரோமன் ரைன்ஸால் வின் பண்ண முடியாது. ரோமன் ரைன்ஸால் வின் பண்ண முடியாது வந்து ஜான்சனாவால் வின் பண்ண முடியாது. இதில் வந்து யார் கெத்து யார் வெத்து அப்படிங்கிறது இதில் எதுவுமே கிடையாது நண்பா. நானே ஓப்பனாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரோமன் ரைன்ஸ் வந்து இப்போ ஒரு டைட்டிலில் வச்சிருந்தார். அதாவது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் WWE சாம்பியன் வச்சிருந்தார். 1314 நாள் சாம்பியனாக இருந்தார். இந்த ஒரு டைட்டில் ரேஞ்சன் வந்து நம்மளோட ஜான்சனால பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜான்சனால பண்ண முடியாது. இதே 17 முறை வந்து WWE வந்து நீ சாம்பியன் ஆகணும் ரோமன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா வந்து ரோமன் ரைன்ஸுக்கு சவால் விட்டார் அப்படின்னு கேட்டால் ரோமன் ரைன்ஸால் அது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரோமன் ரைன்ஸால் பண்ண முடியாது. அதனால் யார் வேஸ்ட்டு யார் கெத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நண்பா. அவரோட ஜான்சனா இருக்காருன்னா ஜான்சனாவோட அவரோட ஸ்டோரியில் வந்து அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ரன் ஆகி போனார். இதே ரோமன் ரைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரோமன் ரைன்ஸ் வந்து அவரோட ஸ்டோரியில் வந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி போயிட்டார். அதனால் இதில் வந்து ரோமன் ரைன்ஸ் தான் டாப்பு, ஜான்சனா வந்து வீக் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லவும் சொல்லாதீங்க. ஏன்னா அவரோட ஸ்டோரி அப்படிங்கிறது வேறு, இவரோட ஸ்டோரி அப்படிங்கிறது வேறு. இதே இப்போ வந்து நீங்கள் ஜான்சனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜான்சனா வந்து எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காரு WWE. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, அதாவது WWE சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கட்டும், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் அப்புறம் WWE சாம்பியன், அதாவது 2 சாம்பியன் இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஜான்சனா வின் பண்ணியிருக்காரு. மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்காரு, ராயல் ரம்பை வின் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அதாவது நம்முடைய ஜான்சனா வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை டாக் டீம் சாம்பியனாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரைன்ஸ், அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து WWE எல்லா சாம்பியனுமே வின் பண்ணிட்டார். ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வின் பண்ணாத ஒரே சாம்பியன் எது தெரியுமா? அதாவது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். அந்த சாம்பியனை வின் பண்ணால் மட்டுமே தான் ஜான்சனா வந்து WWE வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கு கிடைக்கும். ஆனாலும் ஜான்சனா வந்து இதுக்கப்புறம் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜான்சனாவோட அந்த ரெஸ்லிங் கரியர் அப்படிங்கிறது முடிய போதனால ஜான்சனா வந்து WWE வந்து இன்னும் வின் பண்ணாத ஒரே டைட்டில் எது அப்படின்னு சொன்னால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். இந்த சாம்பியனை வந்துட்டு தான் ஜான்சனா வந்து இன்ன வரைக்கும் WWE வின் பண்ணவே இல்லை. இது வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். இதே நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோமன் ரைன்ஸும் வந்து WWE ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சாம்பியனுமே வின் பண்ணிட்டாரு. ஆனாலும் ஜான்சனா வின் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டால் மணி இன் த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பீப் கேஸ் இருக்குல்ல, அதை மட்டுமே தான் ரோமன் ரைன்ஸ் இன்ன வரைக்கும் WWE இருந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரோமன் ரைன்ஸ் வந்து அந்த மணி இன் த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு அதாவது பீப் கேஸை வந்து இன்ன வரைக்கும் ரோமன் ரைன்ஸால் வின் பண்ணவே முடியல. அது வந்து இது வந்து ரோமன் ரைன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். அதனால் ரோமன் ரைன்ஸ் கெத்தா இல்லை ஜான்சனா கெத்தா அப்படின்னு கேட்டால் ரோமன் ரைன்ஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது அது வேறு. நம்ம ஜான்சனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஜான்சனாவோட ஸ்டோரி அப்படிங்கிறது அது வேறு. இதனால் இதில் வந்து யாருமே கெத்தும் கிடையாது, யாருமே வெத்தும் கிடையாது. அதனால் ஜான்சனா பெருசு, ரோமன் ரைன்ஸ் வெத்து, ரோமன் ரைன்ஸ் கெத்து, ஜான்சனா வெத்து அப்படிங்கிற மாதிரி எதுவும் அடிச்சுக்காதீங்க. இதில் வந்து 2 பேருமே டாப் ஒன் தான். WWE வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது அது வேறு. இதே நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது வேறு. அதனால் அவங்கவுங்க ஸ்டோரியில் அவங்கவுங்க கதாநாயகன் கண்டிப்பாக இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் ரோமன் ரைன்ஸை வந்து நீ தூக்கி வச்சு பேசுகிற நம்முடைய ரோமன் ரைன்ஸோட ஃபேன்ஸு, இன்னொரு பக்கம் ஜான்சனாவை வச்சு தூக்கி வச்சு பேசுகிற ஜான்சனா ஃபேன்ஸ். அதனால் யாருமே வந்து கீழ்த்தனமானவங்களும் இல்லை, அதெல்லாம் கீழ்த்தாந்தி போனவங்களும் கிடையாது. அதனால் யாருக்கும் யாரும் வேஸ்ட்டும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. இல்லை ரோமன் ரைன்ஸு WWE அவரு கெத்து அப்படின்னா அதேமாதிரி ஜான்சனா அவரோட இதில் வந்து அவரு கெத்து. அதனால் ரோமன் ரைன்ஸை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஹார்ட்டின் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரோமன் ரைன்ஸ் எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஜான்சனா வந்து எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா ஜான்சனா வந்து எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் அதிகமாக எதிர்பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. அது இல்லாமல் இப்போ நான் சொன்னல ஜான்சனாவா இல்லை ரோமன் ரைன்ஸ் அப்படின்னு சொன்னல, இதில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.